JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. பறந்து போ திரைப்படத்தை பார்த்தாச்சுங்க. பறந்து போ இந்த படம் நம்மளுக்கு தெரியும். இயக்குனர் ராம் அவர்களுடைய இயக்கத்தில் மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி, மித்துல், விஜய் யேசுதாஸ், அஞ்சலி, அஜு வர்கீஸ் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கடைசியாக ராம் சார் அவருடைய படம் நம்ம எப்போ பார்த்தோம்னா 2019 பேரன்பு திரைப்படம் தான். இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்து இவருடைய படம் என்னவா இருக்குன்ற அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துருந்தோம் இல்லையா? சினிமா ரசிகர்கள் எல்லாருமே என்ன படமாக இருக்கும் ஒரு ஆர்வத்தோடு இருந்தோம். அப்போ தான் அந்த 7 கடல் 7 மலை இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. அப்போ சரி சம்பவம் இருக்குது. ஒரு பக்கம் சூர்யா அவர்கள், இன்னொரு பக்கம் நிவின் பாலி அவர்கள், 2 பேருமே எக்ஸ்ட்ரீமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு வீடியோ, டப்பிங் பண்ணுற வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே. அதெல்லாம் பார்க்கும்போது ராம் சார் ஏதோ வித்தியாசமாக புதுசாக குக் பண்ணுறாரு, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். கட் பண்ணி பார்த்தா சர்ப்ரைஸாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் பறந்து போ திரைப்படம். பறந்து போ திரைப்படம் வழக்கமான ராம் சார் படமான்னு கேட்டால் இல்லைங்க. ட்ரெய்லரை பார்த்த உடனே இது குழந்தைகளுக்கான படமாக இருக்கும்னு நினச்சி தான் தியேட்டரில் உட்காந்தோம். ஆனால் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆகிற படமாக அமைஞ்சிருக்கு. என் படம் பார்த்து எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ராம் சார், மிர்ச்சி சிவா அவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது? இந்த காம்பினேஷனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. அதான் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரியே. ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காரு மிர்ச்சி சிவா அவர்கள். ஏன்னா அவர் நிறைய இன்டர்வியூவில் பதிவு பண்ணதுன்னா மரம் ஏற விட்டார், மலை ஏற விட்டார், என்னை போட்டு பெண்டு நிமித்திட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாமே இங்கே எல்லாமே கன்வெர்ட் ஆகிருக்கு. இது மலை ஏறுறதா இருந்தாலும் சரி, மரத்து மேலே தொங்க விட்டுருந்தாலும் சரி, இது எல்லாமே நல்லபடியாக தான் இருந்திருக்கு. அந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு காமெடி நம்பர், அந்த ஹியூமராக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே செகண்ட் ஹாஃப்லேருந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் மிர்ச்சி சிவா அவர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஆப்போசிட்டில் கிரேஸ் ஆண்டனி அவங்களுமே அவங்களுடைய மலையாள படங்களில் பார்த்துருக்கோம். தமிழில் எப்படி அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்க சமயத்தில் செம்மங்க அல்டிமேட்டுங்க. குழந்தைய பிடிக்கிறதுக்கு இந்த குரங்கு சேஷ்டையெல்லாம் பண்ணது இவங்க தான். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஏகப்பட்ட லாஃப்டர் மூமெண்ட்ஸ் இருக்குங்க. நிறைய பிளிஸ்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் லைஃப்பில் நம்ம என்னென்ன என்ஜாய் பண்ணணும், எந்தெந்த மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் எவ்வளோதான் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தாலுமே அங்கே ஓரமாக நடக்கிற குட்டி குட்டி மொமெண்ட்ஸையுமே நம்ம என்ஜாய் பண்ணி நகர்ந்து போனால் வாழ்க்கை அழகாக பறந்து போகும் அப்படின்றத ரொம்ப இயல்பாக அழகாகவும் சொல்லி கொடுத்துருக்காரு ராம் அவர்கள். அண்ட் படத்தில் முக்கியமாக மியூசிக் டைரக்டர் அவர்களை நம்ம பாராட்டி ஆகணும். சந்தோஷ் தயாநிதி அவர்கள், அவர் கிட்டத்தட்ட 19 பாடல்கள் இதில் இசையமைச்சிருக்காரு. பொதுவாக இப்போ ஒரு படத்தில் 2-3 பாடல்கள்னாலே என்னடா பாடல்கள் இப்படி இருக்க போகுது அப்படின்னா 19 பாடல்கள்னா நாங்களே யோசித்தோம் எப்படி 19 பாடல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா படத்தில் அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாகவே அமைஞ்சுது. மொட்டை மாடியில் போயிட்டு அப்படி இப்படின்னு குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது அப்போ அவருடைய அந்த குட்டி பையன் நம்ம மித்துல் அவருடைய எனர்ஜியை மேட்ச் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பாட்டு வருது, அங்கே ஒரு சிங்கர் பாடியிருக்காரு. திடீர்னு மலை உச்சிக்கு ஒரு போனோடனே அப்பா கீழேருந்து மேலே போயிட்டு பையனை பிடிக்கணும்ல, அப்போ ஒரு பாட்டு டேடி ரொம்ப பாவம் அப்படின்னு சித்தார்த் அவரோட வோக்கலில். ஸோ சித்தார்த், ஆண்ட்ரியா, யுவன் சங்கர் ராஜா மற்றும் பலர் நிறைய பேர் இந்த படத்துக்கு பாடியிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு கூடுதல் ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது இல்லையா? பாடல்கள் எல்லாம் நம்மளை ரொம்பவே எங்கேஜிங்காக வச்சிருந்ததுன்னே சொல்லலாம். அண்ட் ஒரு பக்கம் மித்துல் அவருடைய ஆக்டிங் என்னம்மா நடிச்சிருக்காரு. டெபியூ ஃபிலிமு, ஏகப்பட்ட பேர் ஆடிஷன்ஸ் வச்சு இதில் இந்த பையனை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பையன் உண்மையில் நடிக்கலன்னு நினைக்கிறேன், நடிக்க வச்ச மாதிரி தெரில. அவனை பாட்டு இப்படின்னு ஆட விட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த எமோஷன்ஸ் அழகாக வாங்கியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எந்த இடத்துலையுமே இந்த பையன் நடிக்கிற மாதிரி தெரியல. உண்மையாக அந்த ஒரு உலகத்துக்கு கோகுல், க்ளோரி அண்ட் அவங்களுக்கு பிறந்த மகன் அவங்களுடைய உலகத்தில் போயிட்டு அவங்களுக்கே தெரியாமல் படம் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பறந்து போ திரைப்படம் இருந்துச்சு. அந்த பையன் பாட்டு ரொம்ப கேஷுவலாக அவர் பேசுறதா இருக்கட்டும், அப்புறம் தன்னுடைய அப்பாவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு மகன், யாராவது கிண்டல் பண்ணாலுமே சரி அதை தாங்கிக்க முடியாத ஒரு மகன் தான். நம்ம எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். நம்ம அப்பா ஒரு பெரிய ஹீரோ. நம்ம அப்பா யாருக்கு முன்னாடியும் அசிங்கப்படுறதோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையிலையும் மாட்டாலும் நம்மளுக்கு அது பிடிக்காது, நம்மளுக்கு மனசு வலிக்கும்ல. அதே தான் அங்கேயும் காமிச்சிருக்காங்க. மித்துல் அவரோட உலகம் ரொம்பவே பறந்து விரிந்த உலகமாக தான் இருக்குது. எனக்கு இந்த காடு, மலை, குளம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எனக்கு வேணும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்னை ஒரு கேஜில் அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது, எனக்கு அது வேண்டாம், இந்த உலகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே இயல்பாக ஒட்டுமொத்த படத்தையுமே கடைசியாக நீங்கள் அந்த 4 விஷயத்தில் முடிச்சுவார். இப்போ நான் சொன்ன 4 வார்த்தைகள் தான் அந்த படமே கேரி பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியுது. ஒரு மிடில் கிளாஸ் அப்பா அம்மா தன்னுடைய குழந்தையோட பெட்டர் வேர்ல்டுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் குழந்தைக்கு அவங்களுடைய உலகம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஈஸியாக முடிஞ்சோன்னா அது எதுவும் நடக்காமல் அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு பிடிச்சதே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு பிடிச்சி பண்ணும்போது அப்போ குழந்தை ஒரு பாயிண்டில் வாழ்க்கை மாதிரி எராப்ட் ஆவாங்கல்ல, அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் கிளாஸஸ்ஸு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்ஸு இதெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில்
தன்னோட குழந்தைக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்களும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம அது எதுவுமே பண்ணாமல் நம்ம பாட்டு நம்ம ஒர்க்கில் இருந்து குழந்தைய எதுவும் கண்டுக்காம குழந்தைக்காக ஓடுறோம்னு சொல்லி நம்ம இப்போ இருக்க குழந்தைய அவங்க கூட இருக்க மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு குழந்தையோட பெட்டர் வேர்ல்டுக்காக நம்ம வந்துட்டு இப்போ ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மெமரிஸும் கிரியேட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அது எல்லாமே ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக இந்த படம் சொல்லுது. ஓவராலாக இந்த படம் வந்து நிறைய எமோஷன்ஸை நம்மளுக்கு வந்து கடத்த ட்ரை பண்ணுது. அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு நிறைய நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸுமே கிரியேட் பண்ணுது. ஒரு பக்கம் வந்துட்டு சிவா அவர்கள் வந்துட்டு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், டான்ஸ் நம்பர் வந்து நம்ம சிவா அவர்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்போம் டான்ஸ் ஆடி. ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு. இந்த டான்ஸை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஜாலியாக வைபாக அன்பு கேரக்டர் பண்ண மறக்க மாட்டோம். மிர்ச்சி சிவா அண்ட் கிரேஸ் ஆண்டி நம்ம கண்டிப்பாக மறக்க மாட்டோம். ஏன்னா ரொம்பவே அதான் கோகுல் அண்ட் குளோரியாவே வந்து வாழ்ந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பியூர் ஃபன்னுங்க. பையனை பிடிக்கிறதுக்காக ஓடி திரிஞ்சு ஒரு பண்ணுவாங்க பாருங்க, வேற லெவலாக இருக்கும். அண்ட் மஸ்ட் வாட்ச். பொதுவாக ராம் சார் அவரோட படம் பார்க்கும்போது வந்து அது நம்ம ரொம்ப இன்டென்ஸாக இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம டச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸாக இருக்கட்டும், தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்கும். இப்படி தான் நம்ம ராம் சார் அவரோட படங்களாக பார்த்துருக்கோம். ஆனால் முதல் டைம் ஒரு படம் பார்த்துட்டு வரும்போது இந்த கண்கள் அந்த குளமாகாமல் எந்த ஒரு இதெல்லாம் ஒரு ஹாப்பி நோட்டோட வெளில வந்து பார்க்கணும் இல்லையா. ராம் சார் வந்து இந்த பறந்து போ படத்தில் அப்படி ஒரு படம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நான் படம் பார்க்கும்போது எங்கேயுமே எனக்காக வந்து அந்த தொய்வோ இல்லை எதுவுமே லேகோ எனக்கு ஃபீல் ஆகலை. படம் பார்க்கும்போது நீங்களும் அதான் ஃபீல் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பறந்து போ திரைப்படத்தை தியேட்டரில் பாருங்கள். தியேட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. குழந்தைங்களோட பாருங்கள். ஒரு ஃபேமிலியாகவே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் மூலிமா ஒரு வந்து ஒரு ஒளிவட்டம் கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. பறந்து போ சாங்ஸ் சார் 19 பாடல்கள் படத்தில் இருக்குது. ஆல்பத்தில் 22 பாடல்கள். அது காரணம் மதன் கார்கே தான். அவர் தான் படம் பார்த்து இந்த படத்தை பிஜிஎம்முக்கு பதிலாக பாட்டாக நரேட் பண்ணலான்னு ஐடியா கொடுத்தாரு. ஸோ யூ ஒன்ட் ஃபீல் லைக் அ ரெகுலர் சாங். ஒரு சாங் 40 செகண்ட்ஸில் இருக்குது, 1 மினிட்ல இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு பாட்டு வரும், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் அந்த பாடல்கள். ஸோ அப்படி சொல்லலாம். ஆனால் பாடல்களும் இருக்குது. யூ ஒன்ட் கெட் போர்ட் ஆஃப் சாங்ஸ். ஸோ உங்களுக்கு தோணாது பாட்டு திரும்பி வராதுன்னு தோணாதுன்னு நான் நம்புகிறேன். அப்படின்னு பார்த்தவங்களும் சொல்கிறாங்க, நம்புங்க. அண்ட் மதன் கார்கே அவருடைய 1000வது பாடல். அது வந்து இனிமேல் இந்த படத்தில் என்ன ஸ்மோக்கிங் கில்ஸ்ன்னு போடுவாங்களா, அது போல் அந்த பாட்டு போடலாம். ஏன்னா பாட்டே ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு தொடங்குற ஒரு பாடல் தான். ஆண்ட்ரியா ஜெமியா பாடியிருக்காங்க. மதன் கார்கியோடைய 1000வது பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஏன்னா நான் சிகரெட் விட்டனால அந்த பாட்டு எடுத்தேன். ஓகே. ஸோ எஸ், July 4th தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. We will definitely watch. I will watch the press show before that because நீங்கள் காமிச்ச கிளிம்ஸில் எனக்கு ரொம்ப இப்போ ஹையாக ஆயிடுச்சு. எனக்கு அது பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ப்ரெஸ் மீட்டில் நான் போய் பார்க்குறேன், ப்ரெஸ் ஷோ பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ டோன்ட் நோ, நான் இங்கே வர்றப்போ நான் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சேனான்னு எனக்கு தெரியல. பட் சர்டன் திங்ஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கு. த வே ஐ லுக் அட் திங்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி அது என்னோட வயசா என்னன்னு தெரியல. பட் it will change. It will eventually change. And I really wish I have certain perspective of yours. The way you see things. சின்ன விஷயத்துக்கும் வந்து அழகான ஒரு personification, அழகான ஒரு உணர்ச்சி கொடுக்குறீங்க. I really like it. Thank you so much. Thank you. All the best to you. Thank you so much, sir. JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.